நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம கூட பழகுறவங்களா இருக்கட்டும், நம்ம நண்பர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே நம்மளால முடிஞ்ச ஒரு நல்லது தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். நமக்கு தெரிஞ்சு. அது சின்னதோ பெருசோ. அந்த மாதிரி நம்ம நல்லது பண்ணும்போது, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு அமானுஷ்யத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்டா நான் நல்லது தான் பண்ணேன். இது எனக்கு இப்படி திருப்பி அடிக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியில தம்பிக்கு ஒரு அக்கா நல்லது பண்ண போயிட்டு அதனால அவங்க பாதிக்கப்பட்டு அந்த அமானுஷ்யத்திட்ட இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்ல அவங்க இறந்துட்டாங்களாங்கிறத பத்தி தான் நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணவர் சேலத்தை சேர்ந்த கணேஷ்ங்கிற ஒரு நபருங்க. கணேஷ் சின்ன வயசுல இருந்தே பிறந்து வளர்ந்தது எல்லாமே அவரோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா சேலம் தானாங்க. சேலம் மெயின்லேயே தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல அம்மா, அப்பா, கணேஷ், அவரோட அக்கா துர்கான்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் தான் ஒரு குடும்பமா இருந்திருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே அக்காவும் தம்பி ரொம்ப பாசம். அதாவது அக்காவுக்கு தம்பி மேல ரொம்ப பாசம், தம்பிக்கு அக்கா மேல பாசம். இவங்களோட பாண்டிங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, யாருக்காச்சும் ஒரு கஷ்டம் அப்படின்னா இவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டாங்களாம். அதாவது நகையா இருக்கட்டும், இல்ல பணமா இருக்கட்டும், எதனா கஷ்டம்னா அங்க போய் நிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு அக்கா தம்பிங்க துர்காவும் கணேஷும். இப்போ காலப்போக்குல துர்காக்கு மேரேஜ் ஆகி அவங்க தனியா போய் செட்டில் ஆயிடுறாங்க. துர்கா ஆல்ரெடி அவங்க படிச்ச படிப்புக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதே ஊர்ல. அப்படி இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி வாக்கப்பட்டு போன இடமே, அதாவது அவங்க புகுந்த வீடுமே ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி தான் வச்சுக்கோங்களேன். கணேஷோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இப்போ அவங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்காக, அதாவது துர்காவோட கல்யாணத்துக்காக அவங்க அப்பா இருக்கிற லேண்டை சேல் பண்ணி அவங்களுக்கு வரதட்சணை, அவங்களுக்கு என்னென்னலாம் செட்டில் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி அனுப்பிவிட்ட காரணத்தினால கணேஷுக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. அதாவது சொத்துல கொஞ்சம் ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே இப்போ அவங்க அப்பா கொடுக்குற நிலைமையில கிடையாது. இவரை படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்க சொல்லி அவங்க வீட்டில் செம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா கணேஷ் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கவே இல்லை. அப்கோர்ஸ் அவர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாரு. இப்போ கணேஷ் என்ன பண்றாருன்னா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, எனக்கு ரொம்ப நாளாவே இந்த ஆசை இருக்குப்பா, அதாவது இந்த பிரிண்டிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரிண்டிங் ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்ப்பா, எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும், நான் போய் லோன் கேட்டேன்னா கூட அப்பாவோட சைன் இருந்தால் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஊரில் தெரிஞ்சவங்க தானே, ஊரில் எல்லாருமே தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி மேனேஜருமே உள்ளூர்காரங்களா தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் மேனேஜராகவும் இருக்கிறாரு அதே பேங்க்கில். அப்படி இருக்கும் பட்சத்தில், அப்பா நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சைன் போட்டிங்கன்னா எனக்கு லோன் சாங்ஷன் ஆயிரும், நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா அதை மறுக்கிறாரு. இல்லைப்பா என்னால் முடியாது, அகலக்கால் விரிக்காத, நீ படித்த படிப்புக்கு தான் வேலை பார்க்கணும், தேவையில்லாமல் அந்த பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் லாஸ் ஆகிருக்கிறாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் லாஸ் ஆகிட்டு இப்போ இந்த ஊர்லேயே அனாமத்தை தானே சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்பா நான் ஆல்ரெடி அனாமத்தை தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு படித்த படிப்புக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லலை, எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட்டு உங்கள் அப்பா பையனுக்குள்ளே இருக்குதுங்க. இப்போ வரைக்குமே கணேஷ் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அக்கா கிட்ட இதை பற்றி பேசவே இல்லை. அவங்க அம்மாவும் அப்பாவுமே இங்கே நடக்கிற எந்த விஷயத்தையுமே துர்கா கிட்ட ஷேர் பண்ணவே இல்லைங்க. கணேஷ் என்ன பண்ணுறாருனா நிறைய பேங்க்குக்கு ஏறி இறங்குறாரு, எங்கேயுமே லோன் கிடைக்கல. அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் எல்லாத்தையுமே விசாரிச்சு கேட்குறாரு, வட்டிக்கு வாங்குறது கூட கேட்குறாரு. யாருக்குமே கணேஷ் மேலே நம்பிக்கை கிடையாது. இல்லைப்பா உன்னை நம்பி கொடுக்க முடியாது, எதனா அசூரன்ஸ் வேணும், இல்லை இந்த சொத்து பத்திரம் அந்த மாதிரி எதனா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க வட்டிக்கு கொடுக்குற இடத்துலையுமே. இப்போ கணேஷ் என்ன பண்ணுறாருனா அட்லாஸ்ட் இது வேலைக்கு ஆகாது, சரி நம்ம அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமேன்னு சொல்லிட்டு போகும்போது அக்கா வீட்டில் போய் பார்த்தா அக்காவுக்கும் மாமாவுக்கும் அப்போதான் சண்டை, ஃப்ரெஷ்ஷாக ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி பர்சனல்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்தில் நம்ம போய் அக்கா கிட்ட அதை சொன்னால் சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது துர்கா என்ன பண்ணுறாங்கன்னா, டே ஏதோ ஒன்று கேட்க நீ போறங்கிறது எனக்கு தெரியுது, பார்த்தாலே தெரியும், உடனே நான் சின்ன வயசுலேருந்து கை குழந்தையா இருக்கும்போதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எதுனாலும் சொல்லு நான் பார்த்துக்கிறேன், என்னோட சக்திக்கு மிகுந்து நான் எதனா பண்ண முடிஞ்சா நான் பண்ணுவேன்டா, நீ என்ன வேணும் கேளு, ஏதோ ஒன்று கேட்க தான் நீ வந்திருக்கிற, என்னாச்சு அப்பா கூட எதுவும் ப்ராப்ளமா, அப்பாவுக்கு நான் கால் பண்ணுவான்னு கேட்கும்போது இப்போ கணேஷ் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அக்கா
எனக்கு படித்த படிப்புக்கு இன்ஜினியரிங்க்கு எனக்கு வேலை கிடைக்கல, சரியா? அதனால நான் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லும்போது அவர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு, உன்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி டீமோட்டிவேட் பண்ணுறாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டேன், காசு கிடைக்கல. அப்பா கிட்ட கேட்டேன், கிடைக்கல. யாருமே வந்து என்னை மதிக்க மாட்டாங்கக்கா, அதான் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு, உன்னை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏண்டா இவ்வளோ பேர்கிட்ட கேட்ட, அக்கா கிட்ட கேட்டியா, எந்த ஷாப்பு என்னன்னு கேட்கும்போது ஒரு காம்ப்ளெக்ஸை காட்டியிருக்கிறாருங்க. அது எந்த இடம் என்னங்கிறத மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்னனால நான் மென்ஷன் பண்ணல. இப்போ அந்த காம்ப்ளெக்ஸை அவங்க அக்கா நேர்லயே போய் பார்க்குறாங்க, கணேஷ் கூடயே போய் பார்க்குறாங்க. அந்த ஷாப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குமாங்க, பெரிய ஒரு பில்டிங் இருக்குமா, அதில் 6-7 கடைங்க இருக்குமாங்க, உள்ள மேலே அந்த மாதிரிலாம் இருக்கும். இவர் பார்த்தது கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் 4 கடை இருக்குமாங்க. இந்த 4 கடையில் இவர் பார்த்தது உள்ள இறங்கினோடனே லெஃப்ட் சைடில் 2வது கடை, அதாவது கார்னர், அதுதான் கடைசி கடைன்னு சொல்லுவாங்களாம். 1 2 3 4, 4வது கடையா, அந்த நம்பரே 4 தான். ஸோ இப்போ அந்த கடையை பார்த்ததுக்கு அப்புறமா நல்லா தாண்டா இருக்கு, சரி ஓகே எடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது இவரோட ஐடியாவெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி பிரிண்டிங் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னும். சரி ஓகேடா, எவ்வளோ ஆகும்? இந்த மாதிரி ஒரு 7 லட்ச ரூபா ஆகும்க்கா. 7 லட்ச ரூபாங்கிறது கடையோட அட்வான்ஸ் மட்டுமா இல்ல எல்லாமே சேர்த்தான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லக்கா கடையோட அட்வான்ஸ் வந்து 3.5 லட்ச ரூபாய் தான், இப்போதைக்கு எனக்கு தேவையானதை வாங்குறதுக்கு மொத்தமா ஒரு 8 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும்க்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. உன்னால முடிஞ்சா லோன் போட்டு கொடுக்க, நானே மந்த்லி கூட பே பண்றேன்னு சொல்லும் போது அவங்க அக்கா என்ன பண்றாங்கன்னா, அவங்க சேவிங்ஸ்ல இருந்த 10 லட்ச ரூபாயை எடுத்துட்டு வந்து தம்பி கையில கொடுத்துடுறாங்க. இந்தா 10 லட்ச ரூபாயை வச்சுக்க, 8 ரூபாய் நீ கேட்ட, 10 ரூபாய் நான் கொடுக்குறேன், உன்னால எப்ப முடியுமோ திருப்பி கொடுக்கலன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லடா, இது உன்னோட காசு தான், நான் உனக்காக தான் சேர்த்து வச்சிருந்தேன், உன்னோட கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சிருந்தது உனக்கு தெரியாம, சோ இதை நீ எடுத்துக்கோங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. இப்போ கணேஷ் என்ன பண்றாருன்னா, அவங்க அக்கா கொடுத்த 10 லட்ச ரூபாயில இருந்து 3.5 லட்ச ரூபாய் எடுத்து காம்ப்ளெக்ஸுக்கு கட்டிடுறாருங்க. காசு கொடுத்து அந்த ரிஜிஸ்டரும் பண்ணிடுறாரு. இப்போ அவரோட வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. துர்காவோட லைஃப்ல அவங்க என்னைக்கு அவங்க தம்பி கையில 10 லட்ச ரூபாயை கொடுத்தாங்களோ, எப்போ அந்த 10 லட்ச ரூபாயில இருந்து எடுத்து 3.5 லட்ச ரூபாய் அந்த கடையை ரிஜிஸ்டர் பண்ணாரோ, ரிஜிஸ்டர் பண்ணதுமே துர்கா பேர்ல தான் பண்ணியிருக்கிறாரு கணேஷ். ஏன்னா அவங்க அக்கா பேர்ல தான் ஆரம்பிக்கிறாரு. இப்போ கடையே வந்து அவங்க அக்கா பேர்ல தான் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவங்க அக்கா மேல இருக்கிற பாசத்துல இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க, யாருமே மதிக்காதப்பா அக்கா தான் நமக்கு கை கொடுத்துருக்காங்கிற ஒரு பாசத்துல பண்ணியிருக்கிறாரு. எப்போ இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிச்சோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே துர்காக்கு அடிமேல அடியாங்க. லைக் அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வெடிக்குது. கேட்கலாம், இப்போ 10 லட்ச ரூபாய் தம்பி கையில் எடுத்து கொடுத்தா அப்புறம் அவங்க புருஷன் வந்து திட்டத்தானே செய்வார், ப்ராப்ளம் வரதானே செய்யும் தான் நானும் நினைச்சேன். ஆனால் அதனால இல்லை, இவங்க 2 பேருக்கும், அதாவது கணேஷுக்கும் துர்காவுக்கும் நடுவில் இந்த காசு பரிமாற்றம், காசு கொடுத்த விஷயம் அவங்க வீட்டுக்காரருக்கு தெரியவே தெரியாது. துர்காவோட வீட்டுக்காரருக்கு அவங்க நார்மலா வேற ஒரு சண்டை சின்னதா அவங்க அப்பா அம்மாக்குள்ள வர அந்த கூட்டு குடும்பத்துல வர சண்டைகள்லாம் வந்துட்டு இருக்கும் போது எப்பயுமே சமாதானமாகி போறது துர்காவோட ஹஸ்பண்ட் தான். இப்போ அவரு சமாதானமே ஆக மாட்டாரு, டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு. துர்காக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்டயோ இல்ல தம்பி கிட்டயோ சொன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு துர்க்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு டெய்லியும் போவாங்களாம். டெய்லி வேலை முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் வந்து துர்க்கையம்மன் கோயிலில் தான் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்களாம். கும்பிட்டுட்டு போகும்போது கொஞ்சம் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து திட்டுறது, இந்த மாதிரி தேவையில்லாத தகாத வார்த்தைகளால் பேசுகிற, அசிங்கமாக பேசுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாரு. இருந்தாலும் அவங்க வீட்டில் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தாங்க இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும் போது கணேஷ் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அங்க அவருக்கு இன்னும் அந்த மிஷின்ஸ்லாம் வரல. அந்த இடத்துக்குள்ள வந்து பெயிண்டிங் அடிக்கிறது, அங்க இன்டீரியர் ஒர்க்லாம் பண்றது, அப்புறம் அந்த ஃபேன் மாட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம். இப்போ ஒரு நாள் நைட் என்ன ஆயிருக்குன்னா, துர்கா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அவங்களோட கழுத்தை போட்டு நெரிச்சிருக்கிறாங்க. லைக் எப்படி சொல்றது, இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கும்போது கழுத்தை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி நெரிச்சாங்கன்னா நம்மள அறியாமலே இருமல் வந்துருங்க. அந்த மாதிரி இருமல் வந்து எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா துர்காவோட ஹஸ்பண்டே அவங்க கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கிறாரு. இவங்க கத்தவும் இல்லை, அதே நேரத்துல கையவும் எடுத்து அவங்க மேல போட்டு பரண்டுறாங்க. அவர் மேல அந்த இவங்க பரண்டுல அவரோட கையில இருந்து பிளட்டா வருது, கொஞ்சம் கொஞ்சமா பிளட்டா வருது அந்த பரண்டுற ஃபோர்ஸுக்கு ஏத்த மாதிரி. அவ்வளவுதான்டா இன்னைக்கு நம்ம சோலி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வரும்போது துர்கா டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல தான் படுத்திருக்கிறாரு. அப்ப மேல உட்கார்ந்து அமுக்குனது யாரு? கழுத்தை. இப்ப அந்த உருவம் இல்ல அந்த இடத்துல. துர்காக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து மேல உட்கார்ந்து
இந்த மாதிரி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும்போது இவங்க திரும்பி பார்க்கும்போது பக்கத்துலேயே அவர் படுத்திருப்பாரு. அப்ப அந்த அவர் கையில இருந்து அந்த ரத்தம் இவங்க கையில அந்த ரத்தக்கரை இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதுல இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டோட கையில இவங்க பரண்டி வச்ச அந்த மார்க்கு ரத்தத்தோட இருக்கு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். இது எப்படி சாத்தியமாகும்? ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல மேல உட்கார்ந்து கழுத்தை நெரிச்ச ஒருத்தர் எப்படி பக்கத்துல வந்து படுத்து தூங்க முடியும்? அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் மேல பார்த்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொல்லி திரும்பும் போது அவங்க ஹஸ்பண்ட் இருந்திருக்காங்க. திரும்பி பார்த்தா உருவம் இல்லை. இதை பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க எதுவுமே பேசல. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து படுத்து தூங்கிடுறாங்க. தூக்கமே இல்லை அவங்களுக்கு. இப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு தாட் வருது, ஏதோ ஒரு அமானுஷ்யம் இந்த வீட்டுல இருக்குதா, இல்ல யாராச்சும் ஒருத்தர் சூனியம் செய்வின இந்த மாதிரி எதனா பண்றாங்களா? ஏன்னா அவங்களோட மாமியாரும் மாமனார் மேல அவங்களுக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட லவ் அரேஞ்ச் மேரேஜ் தான். லவ் கம் அரேஞ்சும்பாங்க இல்லையா? இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சுதான் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் மாப்பிள்ள வந்து ரொம்ப கட்டன் கரெக்டா நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற காரணத்தினால கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வர டவுட் வந்து நியாயமானது தான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு இவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் செம்ம சண்டை. அவர் காலையில உட்காந்து கத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு, எரியுது எரியுதுன்னு சொல்லிட்டு. இது எப்படி பண்ண, என்னடி பண்ணி வச்சிருக்கிற, நைட்டு தூங்கும் போது எப்படி இது நடந்திருக்கும்னா, இவங்க எனக்கு தெரியாதுங்க, என்னாச்சுனே தெரியலங்க, என்னங்க இது ரத்தங்கிற மாதிரி பார்த்துருக்குறாங்க. அது காஞ்சி போய் ஒரு மாதிரி இருந்திருக்கு. ஏய் நடிக்காத, நானே என் கையால எப்படி வந்து கீற முடியும், நீ தான் கீறி இருப்பன்னு சொல்லி கையெல்லாம் பார்த்தா அவங்க தான் நைட்டே கையெல்லாம் கழுவிட்டுன்ட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தானே வந்து படுத்தாங்க. இப்போ அவரால் நம்ப முடியலை, நீ தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிற நைட்டு, உங்ககிட்ட என் உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது, நான் இப்போவும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா நீ உன் வீட்டுக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி அவரும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணுறாரு. லைக் இந்த நம்ம முன்னாடி கதைகள்லாம் பார்த்த மாதிரி சூனியம் செய்வனெல்லாம் வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிக்கணும்னா வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது இப்போ துர்கா கணேஷ் கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. டேய் எனக்கு மனசே சரியில்லை, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கு நான் வீட்டுக்கு வந்துடவா இல்லை இங்கேயே இருக்கவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அக்கா நீ இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்காத, நீ அங்கேயே இரு, நான் கடை ஆரம்பிச்சிருவேன் இன்னும் கொஞ்ச நாளில், இப்போது மாமாவுக்கு கொடுக்க வேண்டிய சில காசுகள்லாம் இருக்குது இல்லையா, அதனால கூட அவர் கோவத்தை காட்டலாம், இல்லை நீ எனக்கு காசு கொடுத்த விஷயம் எதனா தெரியுமா அப்படிங்கும்போது, இல்லைடா நம்ம உனக்கு காசு கொடுத்த விஷயம்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து அவங்க ஹஸ்பண்ட் ஃபோனை வாங்கி, தெரியாமல் இருந்திருக்கலாம்டா, இப்போ தெரிஞ்சிருச்சு, மாதம் கரெக்டாக எனக்கு வட்டி பணம் கொடுக்கணும், 10 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபா 1 பைசா வட்டி தான் உனக்கு, சரியா, 10,000 ரூபா மாதம் என் வீட்டுக்கு வந்துடணும், என்னோட அக்கௌண்ட்டு கூட நீ போட்டு விட்டுருன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. இப்போ இவங்க அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏங்க நான் என் தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்குங்க நீங்கள் ஃபோனை பிடுங்குறீங்க, பிடுங்கினது மட்டும் இல்லாமல் ஏங்க இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறீங்க, அவன் பாவங்க, அவனை சப்போர்ட் பண்ணுறதுல என்னங்க தப்பு இருக்குது, ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும், மூட்டுவோம் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா துர்காக்கு டெய்லியுமே நைட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஏறி கழுத்தை நெரிக்கிற மாதிரி வந்துட்டு போயிருக்குதுங்க. விட்டா இவங்களோட சங்க நெரிச்சு கொன்று பாராம். அந்த அளவுக்கு இது கனவுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவங்களுக்கு ரியலாவே நடக்குது. அது இவங்க கழுத்தை நெரிக்கிறத லிட்டரலி பாக்குறாங்க. கொலவெறியோட அவர் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல பார்த்தா அவர் படுத்திருக்கிறாரு. இப்போ ஒரு சாமியார்கிட்ட போயிருக்கிறாங்க. அங்க துர்க்கைம்மன் கோயில் பக்கத்திலேயே ஒரு சாமியார் இருப்பாராம், எப்பயுமே உட்கார்ந்து இருப்பாராம். அவரை போய் பார்ப்பாங்களாங்க சிலர்லாம், நிறைய ஆன்ட்டிங்க, அப்புறம் நிறைய பேர்லாம் இந்த குடும்ப கஷ்டத்துக்குலாம் போய் அப்பப்போ பார்த்துட்டு குறி சொல்லுவாராம் அவர். அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் இவங்க உட்காரும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நீ நினைவுல பார்க்கறது, அதாவது நீ நிஜத்துல பார்க்கறது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே நிழல் தான் அப்படிங்கிற மாதிரி புரியாத மாதிரி பேசியிருக்கிறாரு. இவங்களுக்கு எதுவுமே புரியல. எனக்கு புரியல சாமி அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு போக போக புரியும் போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்கிறாருங்க. இப்போ அந்த கோயில்ல இருந்து கிளம்பி இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது துர்காக்கு ஆக்சிடென்ட் ஆயிருதுங்க. அவங்க ஸ்கூட்டில வந்துட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆகுறாங்க, ஐசியூல வச்சிருக்கிறாங்க. கணேஷ்ல இருந்து அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே பாக்குறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டு, அவங்களோட வீட்டில் இருக்கிற மாமியார் மாமனார் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க இப்போ கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கிறாங்க. வீட்டில் இருக்க யாருக்குமே எதுவுமே புரியல. இப்போதான் சாமி கிட்ட குறியெல்லாம் கேட்டு இதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்குமோங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. கணேஷால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. அவங்க மாமா மேலதான் அவருக்கு கோபம் வந்திருக்குது, அவர் எதனா பண்ணிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள்லாம் அவங்களுக்கு தெரியுங்கிற காரணத்தினால அவங்க மாமா கிட்ட போய் இது விஷயமா சண்டை போடலான்னு போனப்போ அவரே ஐசியூல நின்று அழுதுட்டு இருக்கிறாரு வைஃபை பார்த்து. நான் எதுவுமே வேணும்னே பண்ணல துர்கா, எந்திரி துர்கா, என்னை மன்னிச்சிரு, எந்திரி, என்னாலதான் உனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சா
அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கி அழுதுட்டு இருந்திருக்கிறாரு. இதை பார்த்தோன்னே கணேஷ்க்கு என்ன தோணுங்கன்னா, இவரால் கண்டிப்பாக, ஏன்னா லவ் மேரேஜ் வேறு பண்ணியிருக்கிறாரு, நம்ம மேலே எதனா அந்த மாதிரி நம்ம காசு கொடுத்த விஷயத்தில் வேணா இருக்கலாம், ஆனால் ஒய்ஃப் மேலே இவர் கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாராங்க. இன்னையிலேருந்து, அதாவது இவங்க கோமாக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா இவங்களோட கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. யாரு? கணேஷ் அவரோட கடையை ஓப்பன் பண்ணுறாரு. அவர் கடையில் இந்த திறப்பு விழா அந்த மாதிரிலாம் எதுவுமே, ரிப்பன் கட்டிங் எதுவுமே வைக்கல. ஏன்னா இந்த கடை ஓப்பனிங் காரணமே அவங்க அக்கா தான். அதனால இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வேணாம், நான் நார்மலாக ஓப்பன் பண்ணி உட்காந்துக்கிறேங்க மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் ஓப்பனே பண்ண மாட்டேன்னு இருக்கிறாரு. அவங்க அப்பா, அம்மா, அவங்க மாமா எல்லாருமே சேர்ந்து, நீ உன் வேலையை பாடுறா, நாங்கள் பார்த்துக்குறோம், துர்காவை நாங்கள் பார்த்துப்போம், நீ உன்னோட வேலையை பாருன்னு சொல்லிட்டு கடையை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. கணேஷுக்கு சுத்தமாக மனசு சரியில்லாத காரணத்தினால அவர் குடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. வெளியே குடிச்சிட்டு வீட்டுக்கு போனா அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வேற மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு கடைக்குள்ளேயே படுத்து தூங்குவாராங்க குடிச்சிட்டு. அப்படி அவர் குடிச்சிட்டு தூங்கும்போது டெய்லியும் அவர் மட்டும்தான் படுத்து தூங்குவாராம் கடைக்குள்ள. தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த கடைக்குள்ள எலி உருட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. இவர் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறது. அங்க வச்சிருக்க சாமி போட்டோஸ்லாம் எதுக்குமே பூஜை பண்ணாம, எந்த சாமிக்கும் பூஜை பண்ணாம, ஊதுபத்தி காட்டாம, சாம்பிராணி புகை போடாம, கடையே ஒரு மாதிரி டஞ்சனா இருள் அடைஞ்சு இருந்திருக்கு. ஆல்ரெடி அது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற லாஸ்ட் கடை, 4வது கடை. இன்னும் இந்த பையன் எதுவுமே பண்ணாத காரணத்தினால அந்த கடை இன்னுமே ஒரு மாதிரி டல்லா இருக்குதுங்க, களை இழந்து போய் இருக்கும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. இவர் தூங்கிட்டு இருக்கும் போது எலிங்கெல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னார் இல்லையா, இப்படியே 2-3 நாள் நடந்திருக்குது. அடுத்த நாள் எலிக்கு மருந்து வச்சாலும் ஒரு எலி கூட மாட்டல. கணேஷுக்கு ஒரு பக்கம் சந்தேகமாவே இருக்குதுங்க. அது எப்படி நைட்டு தூங்கும்போது எலி சத்தம் கேட்கும், இங்கிட்டு சுத்தியுமே கடையில இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் ஏதோ உருட்டுற மாதிரியே சத்தம் கேட்கும். ஏன்னா கணேஷ் உள்ளுக்குள்ள படுத்திருக்கும் போது லைட் எல்லாம் போட மாட்டாராம், லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல தான் படுத்து தூங்குவாராம். என்னடா இது சத்தம் டிஃப்ரெண்டா கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குங்க. இந்த டைம்ல கணேஷோட அக்கா துர்கா கோமால இருந்தவங்க இறந்துடுறாங்க. இப்போ கணேஷாலையும் துர்காவோட ஹஸ்பண்டாலையும் இது சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இது ஏன் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு அமானுஷம் நடக்கணும்? நல்லா தானே இருந்தோம், நல்லா தானே லைஃப் போயிட்டு இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? கணேஷோட அக்கா துர்கா இறந்த அன்னைக்கு கணேஷோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த பக்கத்து கடையில இருக்கிற ஆட்களா இருக்கட்டும், அந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே, இந்த தொழிலில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க கணேஷ்காக. அப்படி வந்தவங்களில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நான் முன்னாடியே சொல்லணுன்ட்டு இருந்தேன், ஆனால் நான் சொன்னால் என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி நீ என்கிட்ட காசு கேட்ட, நான் உங்கள் அப்பா கிட்ட கேட்டுட்டு வாப்பா, கையெழுத்து போட்டால் நான் வட்டிக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஒருவேளை இந்த கடை மேலே நான் ஆசைப்படுறனால இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேனோ, நீ என் மேலே கோபம் தான் பட்டிருப்பேன் அப்போ நான் சொன்னான், அதனால தான்ப்பா நான் எதுவுமே சொல்லலை, இப்போ இதுக்கு மேலேயும் சொல்லாமல் இருந்தேன்னா எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குப்பாங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னண்ணே என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போய் கேட்டா, இந்த கடையை 4ஆம் நம்பர் கடையை இவர் அந்த காம்ப்ளெக்ஸில் எடுத்திருக்காரு இல்லையா கணேஷ், இதுக்கு முன்னாடி அந்த கடையில் இருந்த ஒரு பையன், ஒரு 22 வயசோ 23 வயசு தான் இருக்குமாங்க, அந்த பையன் வட்டிக்கு குட்டிக்கு வாங்கி தான் அந்த கடையவே ஓப்பன் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாப்புல. வட்டி கட்ட முடியாம அடுத்தடுத்து அடி மேல அடி விழுந்தனால அந்த கடைக்குள்ளேயே தூக்கு போட்டு இறந்துருக்கிறாங்க. அந்த பையன் இறந்துட்டான், தூக்கு மாட்டி இறந்துட்டான், ஷட்டரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு. கிட்டத்தட்ட 1 வாரமா அந்த கடையை யாருமே ஓப்பன் பண்ணல. ஏதோ எலிசத்த வாடை வருது உள்ள இருந்து, இந்த பையன் எங்க போயிருக்கிறான்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் டெய்லியும் கேட்பாங்களாம், ஏன் இந்த கடையை அந்த பையன் என்னாச்சு வந்தானா பார்க்கும்போது வரவே மாட்டான். இல்ல அவங்க வீட்டுல போய் கேட்டாலும், ஆமா எங்கேயோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் ஆளை காணும், எங்கேயும் போயிட்டானு தெரியல. அவங்களும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க, இந்த கடைக்காரங்களும் தேடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்மெல் அதிகமாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கடையை ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா, அந்த பையன் தூக்கு மாட்டி இறந்தான் இல்லையா, அந்த பையன் ஒரு மாதிரி அழுகி போன உடம்பு, தூக்கு மாட்டி சொல்லவே எனக்கு ஒரு மாதிரி வாய்க்கூசுது. அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அந்த கடைக்கு 3.5 லட்ச ரூபாயா. பொதுவாகவே அந்த கடையோட அந்த பக்கத்துல இருக்க கடைங்களுக்கெல்லாம் 5 லட்ச ரூபா 5.5 லட்ச ரூபாயா, 2.5 லட்ச ரூபா கிட்ட கம்மியா தான் அட்வான்ஸே வாங்கிட்டு கொடுக்குறாங்க அந்த ஓனர். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த கடைக்கு 3 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த கடைக்கு அந்த 3 பேருமே அடுத்தடுத்து மரணம். அதாவது இந்த கடைக்கு யாரெல்லாம் காசு கொடுத்தாங்களோ, இந்த அட்வான்ஸ்னு ஒண்ணு கொடுக்குறாங்க இல்லையா, யாரு பேர்ல இந்த கடை ரெஜிஸ்டர் ஆகுதோ, அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா, அட்வான்ஸ் கொடுத்தா இப்போ வாடகை வீடோ வாடகை கடையோ, நான் இப்போ ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னா, பிரபாகரன் ஆகிய நீங்கள் இந்த கடைக்கு இத்தனை வருஷம் உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்ல யார் பேர் ஏறுதோ, யார் அட்வான்ஸ் அவங்களோட கை காசை கொடுக்குறாங்களோ அவங்க தான் இறந்துருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் 3 பேருக்குமே. அப்போ
துர்கா தான் கணேஷுக்கு காசு கொடுத்துருக்காங்க அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து 10 லட்ச ரூபாய் எடுத்து. இப்பதான் கணேஷுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இதை நம்பாமே இருக்க முடியல கணேஷால. ஏன்னா இது 4வது சம்பவம் அதே கடையில நடக்கிறது. இவங்க அக்கா இறந்து போறதுக்கு முந்தின நாள் நைட் என்ன நடந்திருக்குன்னா, கணேஷ் அந்த ஷட்டர் எல்லாம் மூடிட்டு உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது எப்பவும் போல எலி உருட்டுற சத்தம் கேட்டிருக்குதுங்க. சுத்தி சுத்தி எலி உருட்டுற சத்தம் கேட்டிருக்கு. கணேஷுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி என்னடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மொபைலை எடுத்து டார்ச் லைட்டை ஆன் பண்ணி சுத்திலும் பாத்துருக்காருங்க. கடையை சுத்தி சுத்தி பார்க்கும்போது சாமி போட்டோ எல்லாம் ஒரு ஓரத்துல வச்சிருப்பாராம். மெயின்டெனன்ஸ் இல்லாம கீழே தான் வச்சிருக்கிறாப்புல எடுத்து. அதுக்கு பக்கத்துல தான் இவர் அந்த ஷட்டரை தூக்குற இடம் இருக்கு. அந்த ஷட்டரை தூக்குனாதான் இவர் வெளியே போக முடியும். அதாவது டோரை ஓபன் பண்ணி வெளியே ஷட்டர் தூக்கணும். அந்த டோரை ஓபன் பண்ற இடத்துல ஒரு கருப்பு உருவம், நாக்கு தர வரைக்கும் தொங்குதாங்க. கண்ணு இல்ல, 2 கண்ணு இல்ல, ஒரு மாதிரி கோரமா குத்த வச்சு உட்கார்ந்து இருக்குதாங்க. பார்த்த உடனேயுமே கணேஷுக்கு அள்ளு விடுறது, ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குது. என்ன பண்ண முடியும் மனுஷன்? தனியா ஷட்டருக்குள்ள ஒரு கடைக்குள்ள மாட்டிக்கிட்டான். அந்த ஷட்டர் தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியும். அந்த ஷட்டருக்கு முன்னாடி தான் அது உட்கார்ந்து இருக்குது. ஷட்டருக்கு முன்னாடி ஒரு கதவு, கண்ணாடி கதவு. அதுக்கு முன்னாடி அந்த உருவம் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா எப்படிங்க இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? இப்ப நீங்களே இந்த உங்க ரூம்ல உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவை. உங்களுக்கு பக்கத்துல ஒரு கருப்பு உருவம், நீங்க வெளியே மெயின் டோரை தாண்டி தான் வெளியே போகணும், ஹாலுக்கு போகணும். ஆனா மெயின் டோர் வாசல்லையே உங்களுக்கு உட்கார்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாக்கெல்லாம் தொங்க போட்டு நீங்க அதை பார்த்துட்டு வெளியே போவீங்களா? எந்திரிப்பீங்களா அந்த இடத்த விட்டு? அதே மாதிரிதான் அன்னைக்கு நைட்டு முழுக்க பயந்துகிட்டு நடுங்கிக்கிட்டு கணேஷ் எந்திரிச்சு போய் அந்த லைட்டை போட்டா லைட்டும் ஆன் ஆகல. கடையில கரண்ட் இருக்கு, ஆனா கடையில எந்த ஒரு லைட்டும் ஆன் ஆக மாட்டேங்குது சுவிட்ச் போட்டா. அன்னைக்கு நைட்டு முழுக்க அமானுஷ இரவா தான் போயிருக்குது கணேஷ்க்கு. அடுத்த நாள் காலையில இங்க இருந்து தப்புச்சோண்டா பொழச்சோண்டான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே ஓடி வந்திருக்காப்ல. நைட்டு முழுக்க தூங்கல மனுஷன், அதுவும் உட்கார்ந்தே தான் இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணை அசந்திருக்கிறாரு. முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல உருவம் இல்ல, வெளியே சத்தம் கேட்டிருக்குது. வெளியே மற்ற கடைகள் எல்லாம் ஓபன் பண்ற சவுண்டு கேட்டுதான் அவரே வெளியே வந்திருக்கிறாரு. வெளியே வந்து வீட்டுல போய் இந்த விஷயத்த சொல்லலாம்னு போயிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு போன் வருது, அவங்க அக்கா இறந்துட்டாங்கன்ட்டு. இப்போ இந்த கடையில நடந்த அமானுஷத்தை, இந்த இதுக்கு முன்னாடி ஒரு பையன் தூக்கு மாட்டினது, இதெல்லாம் அந்த அண்ணன் வட்டி கொடுக்குற பக்கத்து கடை அண்ணன் சொன்னதுக்கு அப்புறமா கணேஷால இப்போ இதை ஏத்துக்கவே முடியலைங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க அக்காவோட சாவுக்கு அவர் காரணமாயிட்டாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அவரோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குதாங்க. ஆனா அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் போய் சொல்லியிருக்கிறாரு, மாமா கிட்டேயும் சொல்லியிருக்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நீ என்னடா பண்ணுவ, உனக்கு நல்லது தான் நினச்சா, இப்போவுமே அவள் இறந்ததுக்கப்புறமா உன்னையே தான் பார்த்துட்டு இருப்பா, நீ நல்லா இருக்கணும் தான் நினப்பா, அவள் எப்பயுமே என்கிட்டயும் சொல்லிட்டு தான்டா இருப்பா, நான் சும்மா உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு எதனா பண்ணுறதெல்லாம் நீ என்ன வேணாலும் நினச்சியா என்னன்னு தெரில, ஆனால் அவளுக்கு உன் மேலே அவ்வளோ பாசம் இருக்கும்போது லிட்டரலி அழுதுடுறாருங்க. இப்போ வரைக்குமே அவருக்கு அந்த கில்ட்டி இருக்குதான். இப்போ தான் அவங்க அக்காவுக்கு வந்து 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி முடிஞ்சிச்சான். ஸோ அதை என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணாரு. டெவில்ஸ் கிச்சன் பார்த்ததுக்கப்புறமா இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும் போல் இருந்துச்சுண்ணே, நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரியில் சொல்லுங்கண்ணே அதை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதைத்தான் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் என்னோட நரேஷனில். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வீட்லேயும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணணும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பெரிய ஸ்டோரியாக இருக்கும் பட்சத்தில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.